எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. ஆர்கே நிறுவனி, அதாவது நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் ஐயா அவர்களோட மனைவி, அதாவது பிரேமலதா மேடம் அவர்கள் வந்து நம்ம திட்டுறோம். எப்படிப்பட்ட ஒரு கட்சி விஜயகாந்த் ஐயா அவர்களோட கட்சி, மக்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களுக்காக எப்படி பாடுபட்டாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரோட உயிரே விட்டாரு. ஆனா இவங்க என்னடாக்கா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல் செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சே பார்க்கல, கூட்டணி போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் திட்டிட்டு இருக்கோம். தயவுசெய்து திட்டாதீங்க. ஒரு பெண் சிங்கம் அவங்க, நம்ம வந்து அவங்கள பாராட்டணும். இப்படிப்பட்ட ஒரு திமுக, எப்படிப்பட்ட ஒரு திமுக, அந்த திமுக அப்படின்ற கோட்டைக்குள்ள போயிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, அவங்களையே போதை கலாச்சாரம், அசிங்கப்படுத்திட்டு வேற ஒண்ணும் வந்திருக்காங்க சொல்ல அப்படின்னாக்கா முடியாது இந்த ஆட்சியின் பாராட்டுங்க. மேல. என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணன்? அவர் மேல என்ன தப்பு இருக்கு? என்ன பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், அவ்வளவுதானே? அதுக்காகலாம் நீங்க ஓட்டு போடாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அதனால வந்து திட்டாதீங்க யாரும். விஜய், இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.